நல்லா தளர தளர வாயில் வச்சுட்டு கிளக்குன்னு உள்ளே போகிற மாதிரி சூப்பரான உப்புமா ரெசிபி பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு தேவையான அளவு வெள்ளை ரவை போட்டு கொஞ்சம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் 1 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, சோம்பு இது 5 போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி அது கொத்தமல்லி இலை, தக்காளியும் போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி அளவில் இப்போ நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து அது கொதித்து வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் கரெக்டானு பார்த்து நல்லா கிளறி விட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ரவை வெந்து வந்த உடனே தேவைக்கேற்ப நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டிங்கன்னா அப்படியே சுருள வரும் உப்புமா. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டு நான் இறக்கி வச்சுருங்க. முதல்ல டைம் கம்மியாக இருக்கும்போது இந்த ரெசிபி வச்சு நம்ம சமாளிச்சிடலாம். இன்னும் நிறைய உப்புமா ஹேட்டர்ஸ் இருப்பீங்க. அவங்க சர்க்கரை இல்லாட்டி சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரியலி சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி